பார்த்தா போதும் எங்களுக்கு. அவரை பார்த்துட்டாலே போதும். அவர் தான் எங்கள் தெய்வம். எல்லாமே எங்களோட அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாமே அவர் தான். அவர் தான் எங்களுக்கு வேணும். அவர் பார்த்தா போதும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்கே ஃபன் பண்ணிட்டோம் அந்த மாதிரி வில்லேஜ் டேக் பிளேஸ் அது மாதிரி சேனலில் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ நண்பர்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன சேவ் பண்ணல ஜிபி முத்து கெட்டப்போ ஐயாவில் கெட்டப்பில் நம்ம தலை படத்துக்கு வந்திருக்கேன். துணிவு படத்துக்கு என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நண்பர்கள்லாம் பார்த்து எல்லாம் பேசி எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்க வந்திருக்கேன். வாங்க வாங்க கேட்போம். வாங்க நண்பர்களே, நம்ம நண்பர்களே இப்போ தான் மீட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இவரு நம்ம துணிவு படத்துக்கு தலை படத்துக்காக வந்துருக்கு. எப்படி இருக்குது படம்? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை இப்போ தான் செகண்ட் ஷோ போகிறேன். செகண்ட் ஷோ வந்திருக்கீங்களா? இதுவரை உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது சொல்லுங்கள். தலை எக்ஸைட்டிங்கு நம்ம தலைக்காக ஸ்க்ரீனில் வந்தாலே போதும். நம்ம தலை எக்ஸைட்டிங்கிறீங்க. ஆமாம். அது இதெல்லாம் மியூசிக்லாம் போட்டு எப்படி அலப்பறை கொடுத்தாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அது டிஃப்ரெண்ட் நல்லா மியூசிக் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. நம்ம தலை ஸ்க்ரீனில் டான்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடல இல்லை, தலை மாஸ்க் காட்டினாலே போதும். நல்லா மாஸ்க் காட்டினாலே போதுங்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்தவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பார்க்குறீங்களா? நீங்களே எல்லாம் பார்க்குறீங்க. காலிலேருந்து முதல் ஷோ எப்படி போயிட்டுருக்கீங்க. தலை அதெல்லாம் வேறு மாதிரி லெவல் மாஸ்க் காட்டிக்கிட்டு தான் இருக்காப்புல. பாருங்க ஆடியன்ஸ் நம்ம ரசிகர்கள் டான்ஸ்லாம் பாருங்கள். வாங்க நண்பர்களே, யாராவது சொல்கிறீங்களா? வாங்க வாங்க நண்பர்களே வாங்க. சொல்லுங்கள். தலைக்காக என் தலையே வெள்ளையாக்கிட்டேன். தலைக்காக தலையை வேலையாக்கிட்டீங்க. பார்த்துங்க, ஒரு கிளாப் பண்ணி விடுங்க நண்பர்கள். ஏன்னா என் ஒய்ஃபுக்கு சொல்ல தலைக்காக நான் என் தலையை வேலையாக்கிட்டேன். தலையை வேலையாக்கிட்டீங்க, பரவாயில்ல. இதுதான் என்னோட இது. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னாக்கா நான் அவங்களோட புள்ளன்னு சொல்கிறத விட அவங்களோட இதுன்னு சொல்லலாம். ரசிகன் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லணும். தேங்க்ஸ். வாங்க நண்பர்களை சொல்லுங்கள், எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது? நீங்கள் படம் எப்படியோ அதனால் தலையை ஸ்க்ரீனில் காட்டினாலே போதும். அவ்வளோதான். தலை வந்துட்டாலே போதும். கடவுளை பார்த்த மாரி எங்களுக்கு. சரியா? அதனால தான் இவ்வளோதே எங்களுக்கு.